நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு மியூச்சுவல் ஃபண்டை பத்தி ஒரு ஃபுல் அவேர்னஸ் வீடியோ போட போறோம். இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பாருங்க. இது ஆக்சுவலா ரெண்டு பார்ட்டா போடுறோம், பார்ட் 1 அண்ட் பார்ட் 2. ஏன் அப்படின்னா இதோட லென்த் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கனால ஒரே டைம்ல இது பண்ணாக்க நம்ம சொல்ல வர கருத்துக்கள் மக்களை ஃபுல்லாவே போய் சேராது. ஃபர்ஸ்ட் இந்த மியூச்சுவல் ஃபண்டை பத்தி உள்ள அவேர்னஸ் ஓவரால் இந்தியால நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப கம்மி தான். இன்னைக்கு மியூச்சுவல் ஃபண்ட் ஜாஸ்தி அவேர்னஸ் இருக்கக்கூடிய மாநிலம்னு பார்த்தாக்க ஃபர்ஸ்ட் மகாராஷ்டிரா, நியூ டெல்லி, கர்நாடகா, குஜராத், வெஸ்ட் பெங்கால், இந்த 5 மாநிலங்கள் இருக்க இவங்க தான் ஜாஸ்தி கான்ட்ரிபியூஷன் பண்றாங்க. அதாவது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இவங்களோட கான்ட்ரிபியூஷன் மட்டும் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 65%. ஒரு உதாரணத்துக்கு டோட்டல் ஏஇஎம் வேல்யூ ஒரு 100 crores அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல 65 crores இந்த 5 ஸ்டேட் மாத்திரமே பண்ணுது. ஆனா நம்ம இந்தியால பாத்தீங்கன்னா டோட்டலா 28 ஸ்டேட் இருக்கு, 8 யூனியன் டெரிட்டரி இருக்கு, ரெண்டும் சேர்த்தா டோட்டலா 36. அந்த 36ல இந்த 5 மாநிலம் மற்றும் யூனியன் டெரிட்டரி மற்றும் 65% எடுத்துக்கிறாங்க. மிச்சம் உள்ள ஸ்டேட்லாம் ரிமைனிங் இருக்கக்கூடிய 35% தான் ஷேர் பண்றாங்க. அப்ப பாருங்க, மிச்சம் இருக்கக்கூடிய 31 மாநிலம் மற்றும் யூனியன் டெரிட்டரி ஒன்லி 35% தான். இந்த 35%ல நம்ம தமிழ்நாடு பாத்தீங்கன்னா ஒரு 5% கான்ட்ரிபியூட் பண்றாங்க. தமிழ்நாட்டிலையும் இதோட விழிப்புணர்வு சென்னை மாதிரி சிட்டில ஜாஸ்தி இருக்கு. ஆனா அதே நீங்க கொஞ்சம் உள்ள போனீங்கன்னாக்க இப்போ விழுப்புரம், திண்டிவனம் இப்படியே நம்ம போயிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தாக்க சவுத்துல போகும்போது இதோட விழிப்புணர்வு ரொம்ப கம்மி. அதாவது Tier 2 அண்ட் Tier 3 சிட்டிஸ்ல இன்னும் சொல்ல போனா இதோட அவேர்னஸ் ஒரு 90% கிடையாது அப்படிதான் சொல்லணும். சென்னையிலுமே ஒன்லி இளைஞர்கள் மத்தியில இது ஜாஸ்தி இருக்கு இதோட அவேர்னஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய யங் ஜெனரேஷன். ஆனா மிச்சம் ஒரு 40 இயர்ஸ்க்கு மேல உள்ளவங்க கிட்ட அந்த அளவுக்கு அவேர்னஸ் கிடையாது. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தாக்க இப்ப நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்கலாம் அப்படின்னா, இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல நம்ம போட்டோம்னா இது ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்டா? ஏன்னா அட்வர்டைஸ்மெண்ட், எந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல போட்டாலும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்றாங்க. நம்ம வெளியே நிறைய இந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் தராங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சீட்டு கம்பெனி மாதிரி நிறைய பிரைவேட் சீட்டு கம்பெனில போட்டு ஏமாந்துடுறாங்க. ஸோ அதனால உள்ளுக்குள்ளார ஒரு பயம் இருக்கும், மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டா சேஃபா, அந்த கம்பெனி இருக்குமா இருக்காதா அப்படின்னு கூட சிலருக்கு டவுட் இருக்கலாம். ஸோ அதோட அந்த டீட்டெயில்ஸை பத்தி நம்ம அதோட டீட்டெயில்ஸை நம்ம கிளியரா இப்போ பார்ப்போம். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனினா எப்படி இருக்கும், அதை யார் கவர்ன் பண்றா, ஸோ இந்த கம்பெனில போட்டா நமக்கு சேஃபா, நம்மளுடைய முதலீடு முதல்ல சேஃபா இருக்குமா, வளர்றது ரெண்டாவது, முதலீடு சேஃபா. ஸோ இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் நம்ம ஒன்னொன்னா பார்க்க போறோம். இந்த மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜ் பண்ணக்கூடிய கம்பெனியை அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏஎம்சி ஷார்ட்டா ஏஎம்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இன்னைக்கு எவ்வளவு அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இருக்குன்னு பாத்தீங்கன்னா டோட்டலா இந்தியால 45 கம்பெனி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஐசிஐசிஐ மியூச்சுவல் ஃபண்ட், ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட், நிப்பான் மியூச்சுவல் ஃபண்ட், மிரே அசட் மியூச்சுவல் ஃபண்ட், இது மாதிரி டோட்டலா 45 கம்பெனிகள் இருக்கு. இந்த 45 கம்பெனிகளுமே செபி அப்படின்ற ஒரு ரெகுலேட்டரி பாடி, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, இவங்களுடைய பெர்மிஷன் வாங்கி தான் இந்த கம்பெனியை ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய அப்ரூவல் இல்லாம இந்த கம்பெனி ஆரம்பிக்க முடியாது.
ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸுக்கு செபி வந்து ஒரு ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் வச்சிருக்காங்க. அந்த ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க்கை இந்த ஏஎம்சிஸ் வந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும். சப்போஸ் வந்து ஃபாலோ பண்ணல அப்படின்னு தெரிஞ்சதுனாக்க செபி வந்து அவங்களுக்கு ஃபைன் போடலாம். ஸோ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ரெகுலேட்டரி மெஷர். ஸோ ஒரு ரெகுலேட்டரி பாடி இருக்கு. அதனால இந்த கம்பெனி வந்து மிச்ச நார்மல் ஒரு சீட்டு கம்பெனி மாதிரியோ ஒரு பிரைவேட் கம்பெனி மாதிரி வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படியே வந்து ஓபன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ண முடியாது. பிளஸ் இந்த மாதிரி ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னாக்க ஏஎம்சி ஆரம்பிக்கணும் அப்படின்னா இது வந்து ஒரு 3 tier ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பான்சர், அப்புறம் அது கீழே ட்ரஸ்ட் ஒருத்தங்க இருப்பாங்க, ட்ரஸ்டீஸ். இட் இஸ் குரூப் ஆஃப் ட்ரஸ்டீஸ் இருப்பாங்க. அது வந்து ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணும். அது கீழே தான் வந்து இந்த ஏஎம்சி. அந்த ஏஎம்சின்றதுக்கு வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த 3 லேயர் இருக்கு. ஸ்பான்சர், அதுக்கு அடுத்து ட்ரஸ்ட், அதுக்கு அடுத்து ஏஎம்சி. இந்த ஸ்பான்சர்ன்றது தான் ப்ரொமோட்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் சொன்ன மாதிரி வந்து ஐசிஐசிஐ, ஆக்சிஸ், இவங்க எல்லாம் ப்ரொமோட்டர்ஸ், இதோட முதலாளிகள். இதுல முதலாளியா இருக்கணும் இல்ல ஒரு ஏஎம்சி ஆரம்பிக்கணும் அப்படின்னாலே அவங்களுக்கு பேசிக்கா வந்து குறைந்தபட்சம் ஒரு 5 வருடம் வந்து ஒரு பேங்கோ இல்ல ஒரு பினான்சியல் இன்ஸ்டிடியூஷனோ இத மாதிரி வச்சிருக்கக்கூடிய அனுபவம் இருக்கணும். அவங்களுடைய டேர்ன் ஓவர், அதாவது வந்து வருடாந்திர வருமானம் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல இருக்கணும் அப்படின்ற ஒரு ரெகுலேட்டரி நார்ம்ஸ் இருக்கு. அப்படி இருந்தாதான் இது ஆரம்பிக்கவே முடியும். இப்போ இந்த 3 tier ஆர்கிடெக்சர்னு சொன்னோம் இல்லையா, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். இப்போ வந்து நம்ம ஸ்பான்சர், ட்ரஸ்ட், அப்புறம் ஏஎம்சின்னு சொன்னோம். இப்போ இந்த ஸ்பான்சருக்கும் ட்ரஸ்ட்டுக்கும் நடுவில் ஒரு டீட் இருக்கும். இப்போ நம்மகிட்ட எப்படி சேல் டீட், ஒரு வீடு வாங்குறோம்னா சேல் டீட் இருக்கோ, அதுல என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கோ, அதே மாதிரி இங்க வந்து ட்ரஸ்ட் டீட். இந்த ட்ரஸ்ட் எப்படி ஒர்க் ஆகணும், என்ன பண்ணணும், அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன அப்படின்றத பத்தி அந்த ஸ்பான்சருக்கும் ட்ரஸ்ட்டுக்கும் நடுவில் ஒரு ட்ரஸ்ட் டீட் இருக்கும். இது 2 பேரும் வந்து மியூச்சுவல் அக்ரி பண்ணி அவங்க சைன் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த ட்ரஸ்டுக்கும் ஏஎம்சிக்கும் நடுவில் அவங்களுக்கு நடுவில் ஓகே இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் அக்ரிமெண்ட் அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும். இந்த அக்ரிமெண்ட் என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த ஏஎம்சி வந்து பண்ணக்கூடிய ஆபரேஷன்ஸ் எப்படி எப்படி எல்லாம் பண்ணணும் அப்படின்ற வழிமுறைகளை அதில் வகுத்திருப்பாங்க. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி 3 லேயர் ஆஃப் இது இருக்கு. கண்ட்ரோல்ஸும் வந்து ஒவ்வொரு லேயர்லையும் கண்ட்ரோல்ஸ் இருக்கு. இது போக கஸ்டோடியன் அப்படின்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. இவங்க வந்து இந்த ஏஎம்சி வந்து எப்படி ஒர்க் பண்ணுது, அதுல நடக்கக்கூடிய எல்லா டிரான்சாக்சனையும் அவங்க வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. பர்ச்சேஸ், சேல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து அட் த எண்ட் ஆஃப் த டே மியூச்சுவல் ஃபண்ட் என்ன பண்றாங்க, ஒரு ஸ்டாக்ல தான் இன்வெஸ்ட் பண்றாங்க, மல்டிபிள் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ எந்த ஸ்டாக் வாங்குறாங்க, எந்த ஸ்டாக் விற்கிறாங்க, அதே மாதிரி வந்து ஒரு பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, பாண்ட்ஸை விற்பாங்க. ஸோ அது மாதிரி வந்து அந்த ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த ஸ்டாக் வந்து போனஸ் ஸ்டாக்ஸ் வரும், அந்த மாதிரி ஸ்டாக்ஸுக்கு டிவிடெண்ட் கொடுப்பாங்க. இது எல்லாத்தையுமே வந்து மேனேஜ் பண்றது இந்த கஸ்டோடியன் அப்படின்ற ஒரு செட் ஆஃப் ஒரு என்டிட்டி வந்து இதை மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ இது ஓவராலா மறுபடியும் வந்து செபி தான் வந்து இது எவ்ரிதிங் கம்ஸ் அண்டர் செபி. ஸோ இவ்வளவு கண்ட்ரோல்ஸ் இருக்கனால வந்து நம்ம வந்து இந்த ஒரு ஏஎம்சி மேலேயோ இல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மேலேயோ கான்பிடென்ட்டா நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா, அப்ப இப்படி இருக்கும்போது ஏன் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னாக்க, மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நிறைய மியூச்சுவல் ஃபண்ட், அதாவது வந்து டெப்ட் ஃபண்ட்ஸ் இருக்கு, அதை விட்டுருவோம், அதோடைய ரிட்டர்ன்ஸ் நார்மலா கம்மியா இருக்கும். ஆனா வந்து நார்மல் மோஸ்ட் ஆஃப் த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து தே ஆர் டெபாசிட்டிங் த மணி ஆன் ஈக்விட்டிஸ் விச் இஸ் நத்திங் பட் ஸ்டாக்ஸ் மேல இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ ஸ்டாக்ஸ் வந்து ஏற்ற இறக்கம் இருக்கும் மார்க்கெட்ல.
ஏறும் இறங்கும். அதனால மார்க்கெட் பிளக்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டிருக்க டெபாசிட் பண்ணிருக்க பணத்தோட மதிப்பும் ஏறலாம் இறங்கவும் செய்யலாம். அதனாலதான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க்ன்றாங்க. மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ரிஸ்கை பேஸ் பண்ணி ஏறும் இறங்கும். இதுதான் இதோடைய மீனிங் ஒழிய மிச்சபடி வந்து கம்பெனியை பத்தி நம்ம வந்து எந்த விதமான சந்தேகமும் தேவையில்லை. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஏஎம்சினா என்ன அப்படின்றத பத்தி ஒரு கிளியரான டீட்டெயிலு. பார்ட் 2ல வந்து இதுல எப்படி எப்படி இவங்க இதுக்கு கீழே இன்வெஸ்ட் பண்றாங்க, அதை என்ன வீணா என்ன, ஸோ இதை பத்தி வந்து நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுவரை சொன்னது ஐ திங்க் இதோடைய நோக்கம் என்னன்னா, ஒரு கிராமத்துல இருக்க மூல முடுக்கு எல்லாமே வந்து எல்லா மக்களுக்கும் இது வந்து போய் சேரணும் அப்படின்றதான் என்னுடைய அப்ஜெக்டிவ். அதனாலதான் இதை வந்து நான் டீட்டெயிலா இவ்வளவு தூரம் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதனால உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் கிராமத்திலேயோ இல்ல ஒரு நகரத்துல வந்து மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி ஒரு அவேர்னஸ் இல்லாம இருந்தா அவங்களுக்கு தயவு செய்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இது வந்து அவங்களுக்கு வந்து பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். நன்றி, வணக்கம்.